வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இதுவும் ஒரு முக்கியமான அப்டேட்டு, சாட்டர்டே அப்டேட்டு. வாட்டர் மெலனை போட்டு ஜூஸ் ஆக்கியிருக்கிறாரு விஜய் சேதுபதி. வாட்டர் மெலன் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறாருல, உனக்கு தகுதியே கிடையாது, இந்த தராதரம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை பார்த்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு, கம்ருதனை பார்த்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. கம்ருதன் வந்து எக்ஸ்ட்ராவே பைத்தியம், மென்டல், லூஸு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையெல்லாம் விட்டுருக்குறா. அப்படி அந்த இடத்துல பேசும்போது வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. சரி, ரொம்ப ஒஸ்ட்டாக ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான், அதுவும் வந்து எந்த அளவுக்கு ஒஸ்ட்டுன்னா அதுவும் பேசலாம் தனியாக. இது வந்து சொல்லியிருக்கல சுபிக்ஷா கிட்ட வந்து அங்கே கேமில் வந்து அவங்க குத்துனதுக்கு நான் ஜட்டி மாற்றும் போது என்ன பின்னாடி குத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். இவனெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக வச்சுருக்கிறாங்க, இதில் வேறு சீரியல் ஹீரோவாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வேறு எனக்கு இருக்குது அப்படிங்கிறான். அது ஒரு கொடுமைன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி அங்கே பேசும்போது வேறு. அடுத்து பார்த்தீங்கன்னா வினோத்துக்கிட்டையும் திரும்ப அதே போல் பேசுகிறாரு. வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி இவர் எக்ஸ்ட்ராவாக பேசுகிறாரு, தராதரம் இல்லை அப்படிங்கிறாரு. கட் பண்ணால் வந்து இங்கே ரம்யா கிட்ட தராதரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாரு. இப்போ கம்ருதன் பஞ்சாயத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை பொறுகி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதோடைய கண்டினியூஷனாக போகும்போது அன்றைக்கி நைட்டு அரோரா வந்து சொல்லுவாங்க, டே இது மாதிரிலாம் அடிக்க போவாதுடா, ரெட் கார்டு கொடுத்துட்டு போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது வாட்டர் மெலான் சொல்லுவார், கோவம் எனக்கு கூட தான் வரும், நான் வந்து கோவப்படக்கூடாது, என் படிப்பு தடுக்குது அப்படின்வார். பரவாயில்லையே மெச்சூர்டாக பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவர் பேசினது தான், நான் யார், என் பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரில செல்லம் அப்படின்லாம் பஞ்ச் டைலாக் பேசியிருப்பார். அப்போவே கம்ருதன் வந்து என்ன பேக்ரவுண்டு எனக்கு தெரியும், அதான் நீங்கள் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம் பார்த்துருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவர் அமைதியாகிட்டு இருப்பார். ஸோ வெளியில் அந்த இன்டர்வியூலாம் இவர் பேசுனது என்ன, ஜாதி பெருமை தான், அந்த ஜாதி பெருமையை நாங்கள் வெளியே பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அங்கே அமைதியாகிட்டார். திரும்ப அந்த தராதரம், இப்போ நார்மலாக தராதரம் பேசுகிறது வேற, அது இந்த ஆள் இப்படியெல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு, இப்படி முட்டு கொடுத்துருக்கிறாரு, ஜாதி பெருமை சிந்தனை உள்ள ஒரு ஆள். ஸோ இவர் வந்து தராதரம் பேசினா, தராதரம்னாவே மேலே கீழே அப்படிங்கிறது தான். அப்போ இவர் பேசினா அதை தானே பேசுகிறாரு, அதை தானே மீன் பண்ணுறாரு, வேற என்ன இருக்க முடியும்? ஸோ தொடர்ந்து அதுவும் யாரெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தா, இப்போ கம்ருதனை எக்ஸ்ட்ரா வார்த்தை விட்டதுனால அங்கே பேசுனது அதை நம்ம பெருசாக எடுத்துக்கல. வினோத், இந்த பக்கம் ரம்யா, இதே கலையரசன் கழுவி கழுவி ஊற்றுறான், கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறான், அங்கே வரமாட்டேங்குது தராதரம்ங்கிற வார்த்தை. கனியாக்காவை பார்த்து சொல்லுவாரா, சபரி அண்ணா பார்த்து சொல்லுவாரா, விக்கல்ஸ் விக்ரம் பார்த்து சொல்லுவாரா தராதரம் இல்லை அப்படின்னு? அங்கெல்லாம் பேச மாட்டார். ஆனால் ஏன் இங்கே மட்டும் பேசுகிறாரு? ஏன்னா வெறுமனே இவர் வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாரு, தரம்னா வந்து தரம் இல்லாத வார்த்தைகள்மா, அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தைகள்மா, அதெல்லாம் நீ வா போ அப்படிங்கிறதுமா அப்படிங்கிறாரு. இல்லை அதெல்லாம் உருட்டு, அதெல்லாம் உருட்டு. முதல்ல தகுதி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுகிறார்ல. இப்போது இவர் வெளியில் இன்டர்வியூவில் பேசும்போது வந்து யாராவது இன்டர்வியூவில் சரியாக கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியல, ஏஞ்சி போயிடுவார். ஏஞ்சி போயிட்டு கேமரா ஆஃப் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், ஃபோன் எடுத்துக்கிட்டு இவர் தனியாக வீடியோ பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆனால் இங்கே விஜேஎஸ் கிட்ட அப்படி பண்ண முடியாதுல்ல, சிக்கினார் தொக்கா. ஸோ எங்கள் விஜேஎஸ் வந்து வச்சு ஜூஸ் போட்டுருக்கிறாரு, பொலந்துருக்கிறாரு. நீங்கள் யார் சார் மற்றவங்க தகுதியை பற்றி பேச அப்படின்னு சொல்லிட்டு, அது தராதரம்னு பேசுகிறீங்க, என்ன சார் இதெல்லாம் வார்த்தை, நீங்கள் யார் சார் முடிவு பண்ண அப்படின்னு கேட்டுருக்கிறாரு. வாட்டர் மெலன் என்ன பண்ணோம், முழிக்கும், ஏதாவது பேச வந்தால் மறுபடியும் அடிப்பார். அடித்தா திரும்பி எங்கேருந்தெல்லாம் வந்து கேமரா செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு அங்கே பாருங்கள் விஜய் சேதுபதி என்னை மிரட்டுறாரு மக்களே, எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக தமிழ் மக்கள் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க மக்களே அப்படின்லாம் பேச முடியாது. இங்கே இருக்க கேமரா முன்னாடி போய் பண்ணாலும் பண்ணுவார் அந்த ஆள், அந்த அந்த மைண்ட் செட்டில் இருந்தால். பட் இங்கே வந்து செமையாக அடி வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக அட்ரஸ் பண்ணப்பட வேண்டியது. கமல் சாராக இருந்தால் எப்போயோ பண்ணியிருப்பார். விஜேஎஸ் இப்போ தான் வந்திருக்கிறாரு. அட்லீஸ்ட் எல்லாம் வெளியில் காரி துப்பி கழுவி ஊற்றுனதுக்கு அப்புறமா போஸ்டை மாற்றுங்கன்னு குரல்லாம் வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ இப்போயாவது கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இதெல்லாம் இல்லை ப்ரொமோவில் சொல்லணும், என்னென்ன அட்ரஸ் பண்ண போகிறாரு. நீ சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்குங்க எபிசோடில், அதை தானே ப்ரொமோவில் கொடுத்துருக்கணும். கமல் சார் இருக்கும்போது அப்படி தானே பண்ணுவாங்க. என்ன பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்களோ அதை முதல் ப்ரொமோவில் அவர் ஒரு 3 வரியில் சொல்லுவார். அப்போ அதில் நமக்கு ஹிண்ட் இருக்கும், இந்த பிரச்சனை தான் ஹேண்டில் பண்ண போகிறாரு, இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நிற்க போகிறாரு அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் சும்மா மேலோட்டமாக, அது ஒரு நார்மலாக யூடியூப்பில் ஒரு ப்ரொமோ பண்ணால் கூட சூப்பராக பண்ணுவாங்க. இவங்க ஒஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் சம்பவங்கள் சிறப்பாக இருக்குது. வாட்டர் மெலானுக்கு குறிப்பாக அந்த தகுதி தராதரம் சம்மந்தமாக ஜூஸ் போட்டது, அடித்தது நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி வாட்டர் மெலான் பேச வரும்போது விக்கல்ஸ் விக்ரம் ஒரு முறை ஸ்டாப் பண்ணியிருக்காரு, இதை பேசாதீங்க, 105 நாளைக்கு இதை பேசவே பேசாதீங்கன்னு. அப்போவும் வாட்டர் மெலானுக்கு புரியல, இதை பேசிட்டாரா, இப்போ திரும்ப மறுபடியும் பேசினார்னா உண்மையாகவே இது ஊறி போச்சு. வெறும் பப்ளிசிட்டிக்காக இது மாதிரி பேசியிருந்தா திருத்திப்பார். இல்லை உள்ளுக்குள்ளே அப்படியே ஊறி போயிருக்கு அந்த ஜாதி வெறி அப்படின்னா
திருந்த மாட்டாரு, திரும்ப பேசுவாரு, அப்ப எக்ஸ்ட்ராவே மாட்டுவாரு, சிக்குவார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல ரீல்ஸ் மட்டுமே பண்றது இல்ல உங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்கிறாரு. ரீல்ஸ் மட்டும் பண்ண வரல, அதெல்லாம் தான் வெளியே பண்ணிட்டீங்களே. இன்ஃபேக்ட் முதல் நாளே சொன்னாரு, நான் உங்க எதிரில் நடிச்சு காட்டினேன் சார் அப்படின்னும் போது, இந்த நடிப்புலாம் இங்கே வேணாம், அதெல்லாம் நீ வெளியே பண்ணிட்ட, இது அந்த ஷோ கிடையாது, இது வேற ஷோ, வேற விஷயம் தான் இங்கே நீ பண்ணோம் அப்படின்னு. ஆனால் திரும்ப திரும்ப இவரும் வந்து ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து மொக்கையாக தான் இருக்குது, கட்டுப்பாக தான் இருக்குது. அதனால தான் கானா வினோத் வந்து இவரை கலாய்க்கும் போது, பாட்டு பாடி இவரை பண்ண விடாமல் தடுக்கும் போது மக்கள் சிரிக்கிறாங்க, அதை என்ஜாய் பண்ண முடியுது இல்லை, அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. ஸோ அதுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். விஜய் அதுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு, சும்மா ரீல்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த தராதரம் வார்த்தையை நம்பரை யூஸ் பண்ணேன் நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாக வார்ன் பண்ணியிருக்கிறாரு. ஜூஸ் போட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.